ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜேக்கப் சரவணன் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து எப்படி ஒரு பிளாட்டை ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பற்றின தகவல்களை ஒரு பார்ட்டாக போட்டுருக்கேன். இப்போது அதனுடைய கண்டினியூஸ் அடுத்த பார்ட் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு தேவையான சரியான ஒரு பிளாட்டை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இன்னொரு ஆளை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பார்ப்பீங்க, லீகலாகவோ என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, என்னென்ன விஷயங்களை பார்ப்பீங்களோ அதெல்லாம் பார்த்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். நம்ம விற்றுட்டோம், அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறுவனங்களும் சில இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களால் தான் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரமே கெடுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளாம் இல்லாமல் நம்மக்கிட்ட இடம் வாங்குகிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பலனை அனுபவிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் 2000 ரூபாய்க்காவது விற்கணும். அதை விட்டுட்டு நம்ம மாறுதலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு விற்கிற பொருளை இப்போவே 1000 ரூபாய்க்கு விற்றுடுறோம். அப்போது அந்த கஸ்டமர் 5 வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ண போகும்போது ரொம்ப சஃபர் ஆவார். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை பார்த்து நம்ம வாங்கிட்டோமே, இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்த விற்றதுக்கான பலனே வேஸ்ட். அந்த பிஸ்னஸ் அதோடு நின்றுடும். அந்த கஸ்டமர் யாரையுமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. அப்போது ஒரு பிஸ்னஸுக்குமே ரியல் எஸ்டேட் வியாபாரம்னு இல்லை, எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லா வியாபாரத்துக்கும் முதல் கஸ்டமர் சர்வீஸு, கஸ்டமர் சப்போர்ட்டு, கஸ்டமர்ஸ் அவங்க ஹாப்பி ஆகும். அப்போ தான் நீங்கள் அந்த பிஸ்னஸை நீங்கள் லாங் டைம் ரன் பண்ண முடியும். அப்போ தான் அந்த கஸ்டமர் இன்னொரு ஆளை ரெஃபர் பண்ணுவார். நீங்கள் எத்தனை லட்சம் மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணாலும் சரி, ஒரு கஸ்டமர் இன்னொருத்தரை கூட்டின்னு எத்தனை லட்சம் மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணாலும் நீங்கள் செலவே பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் சரியான இடத்த விற்கும் பொழுது அந்த கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் கூட்டு விடுவாங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போவே ஏமாற்றி 5 வருஷத்துக்கு அப்புறம் விற்க வேண்டிய விலையை இப்போவே வச்சு விற்றுட்டு அந்த வியாபாரத்தை பண்ணிவிட்டு மொத்த பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குதுன்னா அந்த எத்திக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அது எதுவுமே யாருமே பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் வரவங்க எல்லாமே அன்றைக்கி 4 பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றத நினைக்காதீங்க. என் கையால் ஒரு 100 பேருக்கு இடம் வாங்கி கொடுக்கணும். அதை அவங்க ஃப்யூச்சரில் விற்கும் பொழுதோ, அதில் வீடு கட்டும் பொழுதோ, அதன் பலனை அனுபவிக்கும் போதோ உங்களை நல்ல ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துல நினைக்கிற மாதிரி ஞாபகங்களை அவங்க வாழ்க்கையில் பதிவுகளை உண்டாக்கி கொடுங்க. இதுதான் ஒரு நல்ல வியாபாரத்துக்கான வழி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? வாழ்க நிலமுடன், வளர்க பணமுடன்.